வணக்கம் மகளே, நான் தான் அவங்கள்ட்ட நோச். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷம் வந்து தொடங்கிட்டு, அதாவது 2026 உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல நாங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து கொண்டாட்டங்களுக்கு பிளான் பண்ணியிருப்போம். அதாவது வந்து திருமணங்கள் மற்றது வந்து பர்த்டேகள்னு சொல்லி நிறைய கொண்டாட்டங்களுக்கு பிளான் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனையில வந்து கொண்டாட்டங்கள் செய்யறதுக்கான செலவுகளை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் கூட்டிட்டு இந்த செலவு எல்லாத்தையும் வந்து எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அந்த கொண்டாட்டங்களுக்கான செலவு, அதாவது திருமணங்களுக்கான செலவுகள்லாம் இருக்கட்டும் சரி, இப்படியான கொண்டாட்டங்களுக்கான செலவை வந்து பாதிக்கு கிட்டவா குறைக்கிறதுக்காக என்ன செய்யலாம் என்றதான் இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா விவாகா வந்து சவுத் இந்தியன் வெட்டிங் ஷோ சுவிட்சர்லாந்துல 6 வருஷமா நடக்குது. இந்த வருஷம் நடக்க போகுது எப்பன்னு பாத்தீங்கன்னா February 28 March 1 வந்து சுவிட்சர்லாந்துல நடக்க போகுது. அந்த டீட்டெயில வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த வெட்டிங் ஷோவுக்கும் நாங்க எடுத்திருக்கிற இந்த கண்டனுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு. அதைத்தான் படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போவோம். அதாவது வந்து நான் அந்த ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு கொண்டாட்டத்தின் செலவை வந்து நாங்க குறைக்கணும்டா என்ன வழிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல முதல் இருக்கிற பெஸ்ட் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படியான ஒரு வெட்டிங் ஷோவுக்கு நீங்க நேரடியா போய் கலந்து கொள்வது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெட்டிங் ஷோ வந்து கண்டிப்பா ஃப்ரீ என்ட்ரியோட நடக்கும். அதுவும் வந்து இப்ப இந்த விவாகம் வந்து ஃப்ரீ என்ட்ரியா தான் செய்யறார்கள். இப்படியான வெட்டிங் ஷோல வந்து நீங்க போய் கலந்து கொள்றதால என்ன நன்மை கிடைக்கும் என்று பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து சுவிட்சர்லாந்துல டைம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுக்கு வந்து டைம் வந்து நிறைய தேவைப்படும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கோ, ஒரு மனவரை சர்வீஸையோ, ஒரு டெக்கரேஷனுக்கோ, அல்லாட்டி வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோ, அல்லாட்டி ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டோ பிடிக்கணும்னு சொன்னா எல்லாருக்கும் நீங்க போன் பண்ணி கதைச்சு அவர் என்ன மாதிரியா என்று சொல்லி எல்லாமே ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் வந்து நிறைய செலவாகும். ஆனா நீங்க இந்த வெட்டிங் ஷோவுக்கு போறதில்ல என்ன பயன் பாத்தீங்கன்னா, அங்கேயே உங்களுக்கு சாய்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பினும் அதோட அவையோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து லைவா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தா லைட்டா வந்து ஒரு மேக்கப் செக் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் வந்து அவன் பிரைடுக்கான மாடல் ஷோ நடத்திடும். சோ அப்பைக்கு வந்து நீங்க டிசைட் பண்ணலாம் யாரோட நான் எடுக்க போறேன்னு சொல்லி ஒரே நாள்ல ஒரே சமயத்துல நீங்க டிசைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் ஒரு டெக்கரேஷன் ஆக்களை பாத்தீங்கன்னாலும் அவையிட்ட நேரடியா நீங்க அதுல அவைய சந்திச்சு கதைச்சு என்ன மாதிரி இப்ப இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, என்ன மாதிரி ரேட் வரும், என்ன மாதிரி டெக்கரேஷன் போடலாம், புது ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு என்று சொல்லி நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கும் இலகுவா இருக்கும். ரெண்டாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கான அனுபவம். அதாவது வந்து நீங்க ஒரு நேர்ல போய் ஒரு ஆர்டிஸ்ட சந்திக்க வந்து ஒரு மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்கும் சரி, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும் சரி, ஒரு புடவை கலைக்காரரா சரி, அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஃபங்க்ஷன் நீங்க செய்ய போறீங்கன்னா இந்த முறையில செய்யலாம், இன்னது வந்து பெஸ்ட் ஐடியா இருக்குது, சோ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு மென்டோர் மாதிரி அவையோட ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்வினோம். நீங்க ஒருவரை நேர்ல பார்த்து கதைக்கும் போது அந்த அனுபவமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ அதுவும் வந்து ஒரு ரெண்டாவது காரணமா இருக்கு. மூன்றாவதா இன்னொரு பிரச்சனை அதுல வந்து சால்வ் ஆகும். என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ். இப்ப நீங்க ஒரு போன்லயோ அல்லாட்டி வந்து இதுலயும் புக் பண்ணிக்கல உங்களுக்கு டவுட் இருக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற எப்ப வருவார், எப்படி வருவார், என்ன மாதிரி இதெல்லாம் செய்வார் சொல்லி பயங்கர ஒரு டவுட்டோடயே இருப்பீங்க. ஏன்னா நீங்க நேர போய் கதைக்காதபடியா. இது ஒரு வெட்டிங் ஷோல போய் நீங்க அவரை மீட் பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து தெளிவா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது நான் இப்படித்தான் இந்த ஃபங்க்ஷன் செய்ய போறேன், இதுக்கு வந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னா அவரும் ஒரு ஐடியா சொல்லி உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் வந்து உடனடியா தீர்க்கப்பட்டு விடும். சோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்குது. ஓகே, நாங்க இப்ப மேட்டருக்கு வருவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து கிட்டத்தட்ட அரைவாசி கிட்ட நீங்க சேமிக்கலாம்னு சொல்லி இருந்தேன். அதுதான் இந்த வீடியோட கருப்பொருளும். சோ இதுக்கான முடிவு என்னன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுதான் வந்து இங்க மெயினா வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி விவாகா போன்ற வெட்டிங் ஷோவில் வந்து ஒரு வெண்டோரை வந்து மீட் பண்ணும்போது அவர்கள் அன்றைய நாளைக்கு வந்து ஆஃபர் கொடுப்பார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10% 50% வரையான ஆஃபர்களும் வந்து கொடுக்கப்படும். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா புடவை கடைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள், அன்றைக்கு சேல்ஸ் அறிவிச்சிருப்பார்கள். சோ நீங்க உங்களுக்கு தேவையான புடவைகளை வந்து நீங்க அண்டையை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும், இல்லைன்னா ப்ரீ ஆர்டர் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு. சோ அன்றைக்கு அந்த ஆஃபர்ல வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபியோ, வீடியோகிராஃபியோ, போட்டோ பூத்தோ இல்ல வந்து ஒரு டெக்கரேஷனையோ அல்லாட்டி வந்து ஒரு சாப்பாடுக்கு புக்கிங் குடிக்கிறீங்க அந்த நாள்ல வந்து, அதாவது அந்த விவாக வெட்டிங் ஷோல வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர்கள் வந்து வரும். ஒவ்வொரு இடத்தையும் வந்து நீங்க 10%, 20%, 10%, 20%, 30% என்று எடுக்கல அதுல வந்து நிறைய பணம் வந்து சேமிக்கப்படும். சோ அந்த வெட்டிங் ஷோல வந்து சரியான முறையில நீங்க பாவிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கொண்டாட்டங்களை வந்து மிக ஒரு குறுகிய செலவோட வந்து முடிக்கலாம். பழமொழிகள்ல சொல்ற மாதிரி கல்யாணம் செய்யணும்னா 10 கடைகளுக்கு ஏறி இறங்கணும்னு சொல்வார்கள். அங்கெல்லாம் போத்ததுல நீங்க ஒரே
நுழையிற இடத்துக்கு வந்தீங்கன்னா 10 கடைகள் இருக்கும். அதுல தேவையானதை வாங்கலாம். அதே நேரம் தேவையான சர்வீஸை வந்து புக் பண்ணலாம். சோ இந்த வாய்ப்பை தவற விடாம வருகின்ற பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதியில விவாகா வெட்டிங் ஷோல கலந்து கொள்ளுங்கள். அங்க நானும் இருப்பேன், என்னையும் மீட் பண்ணலாம். அங்க வந்தீங்கன்னா உங்களோட கொண்டாட்டங்களுக்கான செலவுகளையும் வந்து குறைத்துக் கொள்ளலாம். இந்த வருஷம் உள்ள கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடுறோம், இந்த ஆண்டை சிறப்பிக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனுஷ். நன்றி, வணக்கம்.